திருவாலங்காடு செப்பேடுகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, அதில வந்து ஒரு சித்திரதன்வன் அப்படிங்கிற ஒரு மன்னன வந்து அதில குறிப்பிட்டிருக்காங்க. ஏன் சித்திரதன்வன நான் இவ்வளோ குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இந்த சித்திரதன்வனுக்கு அந்த செப்பேடுகள்ல குறிப்பிடக்கூடிய அந்த சித்திரதன்வன் என்ன செய்தார் அப்படிங்கிறது, ஒரு சிறப்பான செயலாக என்ன செய்தார் அப்படின்னு இந்த திருவாலங்காடு செப்பேடுகள்ல குறிப்பிடுறது என்னன்னா, காவிர கன்யாக அதாவது காவிரி ஆற்றை பகீரதன் போல் தவம் புரிந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தவர் சித்திரதன்வன். அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தில அந்த திருவாலங்காடு செப்பேடுகள்ல சொல்லுது. சித்திரதன்வன் இவ்வாறு கொண்டு வந்ததா அந்த செப்பேடுகள்ல சொல்லுது. நமக்கு பொதுவாக இந்த செப்பேடுகள்லயும் சரி, இதுலயும் சரி பெயர்கள் வந்து சமஸ்கிருதத்திலயும் தமிழ் பெயர்களை சமஸ்கிருதத்தில எழுதுவது, அந்த மாரி மாறி மாறி எழுதுறதுனால நமக்கு வந்து சில என்ன சொல்றதுன்னா, நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து தொலைந்து அதாவது நமக்கு கிடைக்காம, புரியாம போயிடுது. இதில இப்ப சிலப்பதிகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில வந்து தெளிவாக வரையறைப்படுத்தி சொல்றாங்க.